நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 2:38 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று இரவு 11:43 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:43 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தீவிர முயற்சி எடுத்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்கள் பக்கம் நியாயம் நிறைந்து காணப்படக்கூடும். நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக நடந்துக் கொள்ளுங்கள். இன்று தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்க கொடுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்புவதில் தாமதம் இருக்கும். போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதலாகவே வேலை பளு இருக்க கொடுங்க. உடல் கொஞ்சம் சோர்வடையக்கூடும். குடும்பத்தில் இறுக்கமான சூழல் ஏற்படக்கூடும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவீர்கள். இன்று பெண்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதலில் நீங்க கொஞ்சம் கடுமையை காட்டாமல் இருப்பது நல்லது. குழப்பங்கள் ஏதும் தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். இறுக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகள் தாமதமாக இருக்க கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. இன்று முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மோதல்கள் ஓரளவு சரியாக கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடும். கீர்த்திகை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். இன்று உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பயம் வேண்டாம். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எதை நினைத்தாலும் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இறை வருளால் உங்களுக்கு காரியங்களை வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புனித பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பயணங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்தவர்கள் வியக்கும் வகையில் இன்று வாழ்ந்து காட்டுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. தெய்வ பக்தி இன்று கண்டிப்பாக கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிட்டு கொடுங்க. எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சி அடைய கொடுங்க. என்று பெண்கள் சுவாரஸ்யமாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாக கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பயணங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரோகிணி. இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்வீர்கள். வெகு லகுவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். காசு பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். மிருக சிரிஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க எல்லோரிடத்திலும் பார்த்து பேச வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு உதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில தேர்ச்சி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்களும் உண்டாக கொடுங்க. நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. கவனமாக செயல்படுங்கள், அது போதும். இன்று தொழில்துறை மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருக்கட்டும். உங்களை சார்ந்தவரை உங்களை தவறாக நினைக்க கொடுங்க. அதனை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியலுக்கு மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சந்தித்த நபர்களிடம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். சில நபர்களால் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கக்கூடும். சரிசமமாகத்தான் எதையும் நீங்க கடந்து செல்ல வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டம் வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசினியர்கள் குழப்பம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதலில் கொஞ்சம் பார்த்து புரிதல் வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. யாருடனும் கருத்துக்கு வேறுபாடுகள் ஏதும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்னதாக கோபம் வெளிப்படக்கூடும். வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். திருவாதிரை. வழக்கம்போல் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆராய்ந்து செய்யும் நினைத்த காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் செய்ய வேண்டாம். என்று நீங்க தயவு செய்து சந்தேக பார்வதை விட்டு விடுவது நல்லது. புனர்பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேலோங்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைங்க. நட்பு பட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள்.
வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. அடுத்த விடும் உதவிகள் கேட்கக்கூடிய சூழல் இருக்கும். விரைய செலவுகளை தவிர்க்க வேண்டும். கடகம் ராசினியர்கள் செலவுகளை குறைத்துக் கொண்டால் தானாகவே சேமிப்பு உயருங்க. அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கக்கூடும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடைய கருத்துக்களுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உறவிற்குள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று அவசரமும் காட்ட வேண்டாம், அலட்சியமும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லைங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். தயவு செய்து பயம் வேண்டாம். பெண்கள் என்று கொஞ்சம் கோபமாக காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பெண்கள் என்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று அடுத்தவருக்கு உதவிகள் என்று வரும்பொழுது உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இணைய வார்த்தைகளை கண்டிப்பாக பேசுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். திட்டங்கள் அனைத்தும் படிக்க கொடுங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தேட வேண்டாம். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. ஆயில்யம். இன்று உங்களுக்கு எதிலும் பதட்டம் உண்டாக கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சொன்ன சொல்லை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்குவீர்கள். கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியிருக்கும். அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடும். தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொள்வீர்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. என்று கடந்த கால விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகி செல்லக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது மிக சிறப்பு. சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். உறவினர்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்பொழுது இனிய வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். புதிய வேலைக்கான முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனவரவு தாராளமாக இருக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை அடைவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அமைதி வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க.
முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். வீண் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். பூரம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான போக்கு எதிலும் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திடீர் யோகம் ஏற்படக்கூடும். உத்திரம். நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை இன்று தெளிவு பிறக்க கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. என்று நீங்க பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சாதகமான போக்கு எல்லாவற்றும் ஏற்படக்கூடும். எதிலும் பயம் வேண்டாம். கன்னி ராசினியர்கள். இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பாக்கிய விருத்தி என்று ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு மனம் இன்று திருப்தி அடையக்கூடும். தாராள தனவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தனவரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்களிடம் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட கண்டிப்பாக படுகையில் விட்டு துள்ளி விழக்கூடுங்க. குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. அதனால் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு ஆனந்தம் கொள்வீர்கள். உடைய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைவாக எண்ண வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. பயம் வேண்டாம். என்று பெண்கள் புது புது விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். பெண்களுக்கு ஓரளவு அற்புதங்கள் கை கொடுங்க. மன தெளிவு என்று ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. என்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். சித்திரை. பைனான்ஸ் போன்ற துறைகளை வச்சு இருக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும்.
மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கக்கூடும், மற்றபடி பிரச்சனை இருக்காது. பாக்கி விருத்தி ஏற்படக்கூடுங்க. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலை சீராக உயரும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. பல வகையிலும் உங்களுடைய மனைவி உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் வெளிப்படக்கூடும். என்று குறிக்கோளுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். பயணங்கள் மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடல்நல கேடு போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். திட்டமிட்டு எதையும் செய்வது மிக நல்லது. மனசுக்குள் வீண் கவலைகள் கொஞ்சம் உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளும் ஒப்படைக்க வேண்டாம். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் வாழ்க்கையை விரைவாக வாழ்வீர்கள். சிரமம் இல்லாமல் எதையும் செய்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். அதே போல பெண்களுக்கு இன்று சுய கௌரவம் மேலோங்க கூடுங்க. காரியங்கள் ஓரளவு சாதிக்க முடியும். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்கள் எல்லாவற்றையும் சிரமம் இல்லாமல் அமைத்துக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. சந்தேக பார்வை வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடியணை வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அரசால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடுங்க. அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்க கூடுங்க. என்று உங்களுக்கு பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கூடுங்க. சுவாதி. இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பி குழப்பம் அடைய வேண்டாம். விசாகம். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மன வலிமை உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு இன்பம் பெருகிவிடக் கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கூடும். தனக்கென தனி வீடும் அமைந்து விடக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நிறைவேற கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ் வெளிப்படக்கூடும். மனக்குறைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருப்பம் இல்லாமல் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ் இருக்குங்க. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெடுங்காலமாக கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்க கொடுங்க. ஏழ்மை நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். இந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடும். எதையும் தைரியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசினியருக்கு கண்டிப்பாக பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்,
சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுற்றுலாக்கள் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைய கொடுங்க. எதிலும் உங்களுக்கு இன்பங்கள் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். நெடுங்காலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் விலகி செல்லக்கூடும். சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று வீண் மன சங்கடம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், வெற்றி இருக்கும். கேட்டை. அடுத்தவிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். யாரையும் நம்பி இன்று நீங்க எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள். முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. யாரையும் நம்பியும் இன்று நீங்க எதிலும் ஈடுபட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இந்த அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடும். பாக்கிய விருத்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தன வரவும் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய பதவிகள், வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகளை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகி செல்லுங்க. நிம்மதியான வாழ்க்கை இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் என்று அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. காதல் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டுங்க. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று மாணவர்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். வாய்க்கு ருசியான உணவுகள் கிடைக்க கொடுங்க. வாகன வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போராட்டம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இனிய சுற்றுலா பயணிகள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று நீங்க சின்ன சின்ன மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். உத்திராடம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை தயார் செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். கடுமையான உழைப்பு இன்று இருக்க கொடுங்க. சுமூகமான தீர்வு எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் தரக்கூடிய சூழல் இருக்கின்றது. இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடும். சிரமங்களை தவிர்ப்பதற்கு பொறுமை வேண்டும். வீண் மன கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
உங்களுடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மன நிம்மதி ஏற்படக்கூடும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். காரியங்கள் சூடுபிடிக்கும். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கிட்டத்தட்ட அனைவருடைய பார்வையும் உங்கள் மீது விழக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று இல்வாழ்க்கையில் சுகம் தேடி வரக்கூடுங்க. காதல்ல பிரச்சனை இருக்காது. நம்பிக்கை வேண்டும், பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். காதல் கைகூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. அரும்பாடு பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. படியுங்கள், நன்கு படியுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடியினை வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அனைவரிடத்திலும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். எது நீச்சல் போட்டாவது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திருவோணம். என்று நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரியின் நட்பு ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இணக்கமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பாக்கிய விருத்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்டக்கூடுங்க. அவிட்டம். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தனக்கென தனி வீடு அமைதி விடக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சொல்ல நினைத்த காரியத்தை கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் சொல்லிவிடுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செல்வாக்கு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். உடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கவனமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இனிமையான மற்றும் சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. குடும்ப சுகத்தில் இன்று நிம்மதி ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இருந்தாலும் வீண் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் மட்டும் இருப்பது நல்லது. இன்று பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு யோசித்து மட்டும் எதையும் செய்யுங்கள். அது போதும். இன்று காதல் குழப்பத்தை கொடுக்கும். தெளிவான முடிவெடுப்பது நல்லது. விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உறவுகளுடன் நிதானத்தை நீங்க பழக வேண்டும். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம்.
என்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும், பயம் வேண்டாம். சதயம் அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவுகள் லாபகமாக எடுக்க முடியுங்க. அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். என்று உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இரவும் பகலும் இன்று கடுமையான உழைப்பு இருக்குங்க. உழைப்பை சேமிப்பாக மாற்ற வேண்டும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தலையிட வேண்டாம். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். எப்படியும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக இன்பத்தை கொடுக்கும். பிள்ளைகள் மீது தனி அன்பு கொள்வீர்கள். திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். இந்த பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் மன சங்கடம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எல்லா விதத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சாதுரியமான பேச்சாற்றலால் காரியங்களை அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. லாபம் தனித்து வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். உறவுகளுடன் இனிமையாக பேசி பழவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. உங்களுடைய பொருட்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரிவுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். குடும்ப சுகத்தில் நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்மையை கடைபிடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக சிறப்படைய முடியுங்க. நல்ல எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்லக்கூடும். வேகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை துரிதமாக செயல்படுவீர்கள். விட்டுக் கொடுத்து சென்றால் காதல் கை கொடுக்கும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கிறது போதுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக வைத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனைகள் ஏதுமில்லை. துரிதமாக செயல்பட்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூடிவீர்கள். உத்திரட்டாத்தி கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். இன்று முன்னேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. ரேவதி சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பொருளாதார வெறித்தியின்றி ஏற்பட கொடுங்க. திருமண யோகம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்பட கொடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயங்க. என்று யார் சொன்னாலும் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.